சப்கோ நமஸ்கார். இப்போ அனைவருக்கும் இப்போ நான் ஸ்போக்கன் வரல, உங்கள் எல்லாருக்கும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதனால் எப்படின்னா முதல்ல கிராமர் தெரியணும். எது வந்தால் எது வரும், எது வரலைன்னா எது வரக்கூடாது அப்படி தெரியணும். இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்னதுன்னா கட்டளைச்சொல். கட்டளைச்சொல்னு என்னது? விதி. விதினா என்னது? இம்பர்டிட்டிவ் டிகிரின்னு இம்பர்டிட்டிவ்னு சொல்லுவாங்க அதை. அப்போ இந்த விதியில் என்ன வரும் அப்படின்னா ரெண்டு தான் வரும். அது எதுனா தும்மு ஆப். தும்மு ஆப். வேறு எதுலேயுமே கட்டளைச்சொல் வராது. நீ என்ன செய்வ? உங்கள் இளையவங்களாம் தும் சொல்லி கட்டளை பண்ணுவேன், பெரியவங்கெல்லாம் ஆப்புன்னு சொல்லுவேன். இப்போ தும்னா யாரு? நீ. ஆப்புனா யாரு? நீங்கள். இப்படி கட்டளை இடும்போது தும் ஆவோ, நீ வா. ஆப் குசிபர் பைட்டியே அப்படின்னா நீங்கள் நாற்காலியில் அமருங்கள், இவ்வளவுதான். நீங்க தரையின் மீது உட்காராதீர்கள் அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்ம விதியில இந்த கட்டளை சொல்ல நகி உபயோகிக்கவே கூடாது. அதுக்கு பதிலாக மத்து உபயோகிக்கணும். ஜமீன் பர் மத்து பைட்டோ, ஜமீன் பர் மத்து பைட்டியே. தரையின் மீது உட்காராதீர்கள், தரையின் மீது உட்காராதே, இவ்வளவுதான். இதுல நம்ம தும்மு ஆப்பு ரெண்டை தவிர எதுலையுமே கட்டளை சொல் வராது. அப்புறம் பேர் சொல்லிக்கலாம். லதா ஆவோ, ரவி ஜாவோ, அப்படி பேர் சொல்லிக்கலாம். என்ன ஜி, அது மட்டும் என்ன? லதா வக்கு எக்கு தானே? நோ, நீ அப்படி சொல்றான். லதா அப்படின்னா என்ன? நீ. அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ அடுத்து எதுனா இதுலேயே இந்த விதியிலேயே இந்த கட்டளை சொல்லி என்ன இருக்குன்னா எக்ஸ்பெடிஷன் இருக்கு. எக்ஸ்பெடிஷன் என்னது? விதி விலக்கு. ஒரு நாள் இதில் மட்டும் என்ன செய்யணும்? என்ன செய்யக்கூடாது? ஓ சேர்க்கக்கூடாது, ஈய செய்யக்கூடாது. அதுக்கு வேறு சேர்க்க சொல்லியிருக்காங்க. அது நல்லா கவனிங்க. லே அப்படின்னா என்ன சேர்க்கணும்? லே அப்படின்னா நம்ம செய்யணும் லோ சொல்லணும். லேவோ வராது, தயவுசெய்து லேவோ போட்டுறாதீங்க. ஓ லே அப்படின்னா லோ. லேனா என்னது? எடுத்த. லோனா என்னது? எடு. லீஜியே வரும். லீயை போட்டுறாதீங்க தயவுசெய்து. யாரு லீயை போட்டுறாதீங்க? லீஜியே, எடுத்துக்கொள்ளுங்கள். அதே மாதிரி பி. பின்னு என்ன அர்த்தம்? குடின்னு அர்த்தம், குடித்தல் அர்த்தம். அதுக்கு பிஓ போட்டுறாதீங்க. பிஓ என்ன போடணும்? பிஓ. இதுக்கு என்ன வரும்? பிஏ வராது, பிஜியே, நீங்கள் தண்ணீர் குடியுங்கள். ஆ பாணி பிஜியே. அடுத்து தேர்ட் ஒன் தே. தேன்னு என்ன அர்த்தம்? கொடுத்தல். அதுக்கு என்ன வரும்? தேவ வராது, தோ. நம்பர் 2 சொல்லுவோம் இல்லையா, அந்த தோன கொடு. தும் பென்சில் தோ, தும் கலம் தோ, தும் கிதாப் தோ, அப்படி வரும். அதே இது ஆப் வந்தா தீஜியே, आप पेंसिल दीजिए, आप कलम दीजिए, आप गडिया दीजिए, அப்படி வரும். அடுத்து கர். கருக்கு என்ன வரும்? கர்வோ வராது, கரோ. கரோ நீ செய், தும் கரோ நீ செய். அடுத்தது ஆப் வந்தா கீஜியே. கீயை போடக்கூடாது, கீஜியே, நீங்கள் செய்யுங்கள். ஆப் காம் கீஜியே, நீங்கள் வேலை செய்யுங்கள். இப்போ எல்லாம் புரியுதா? தும்மு ஆப்பு. இன்னைக்கு ஒரு பாடம் நடத்திருக்கேன், நாளைக்கு இன்னொரு பாடம் நடத்துறேன். இதான் ஃபர்ஸ்ட் கட்டளை சொல்ல என்னென்ன வரும், என்னென்ன வரக்கூடாது. நகி போடவே கூடாது. கட்டளை சொல்ல நீ காப்பி குடிக்காதே அப்படின்னா தும் காஃபி மத்து பிவோ. நீ காப்பி குடிக்காது, நகி பிவோ வராது. கட்டளை சொல்ல மத்து தான் உபயோகிக்கணும். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? தன்யவாத்.